சொரக்காய் பொரியல், சொரக்காய் சாம்பார் இது எல்லாமே வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வித்தியாசமா சொரக்காயில ஒரு பிரியாணி பண்ண போறேன். சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1.5 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க. இப்போ சொரக்காயை எடுத்து தோலை சீவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வத்தல், மல்லி, ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு இதை ஒவ்வொன்றா போட்டு வறுத்துட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அதோட இஞ்சி, 3 பூண்டு இதழ், கொஞ்சம் புதினா, முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெயோட 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து அது சூடானதும் கொஞ்சம் சோம்பை போட்டு பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, அனாசிப்பு, ஏலக்காய், லவங்கம் இதுகளை போட்டு தாளிச்சு விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை இதுகளையும் சேர்த்து போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சொரக்காயை அதில் சேர்த்து வதக்குங்க. தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. இப்போ ஒரு 4 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியையும் அதில் போட்டுட்டு திரும்ப தண்ணி கொதிக்க தொடங்கினதும் குக்கரை மூடி 2 விசில் சத்தத்தை வச்சு இறக்கிட்டீங்கன்னா சுவையான சொரக்காய் பிரியாணி ரெடிங்க. செம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.